ஆனா நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல கூட திரு சீமான் சொல்றது வந்து தொடர்ச்சியா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இதை பேசினேன்னா ஆரிய கைகொலின்னு சொல்லுவாங்க. எதை பேசுனாங்க? பெரியாரை வந்து நான் கேள்வி கேட்டா, பெரியாரோட கொள்கைகளை கேள்வி எழுப்பினோம்னா ஆரிய கைகூலின்னு சொல்லத்தான் செய்வாங்க அப்படின்றத அதே இடத்துக்கு தான் நீங்கள் நகரீங்களா? இல்ல, பல பேர் கேள்வி கேட்டுருக்காங்க பெரியாரை பற்றி. அவங்களை பத்தி நான் முன்னும் கோச்சிக்கலையே. இல்லாத ஒன்றை துணிச்சலா பொய்யா சொல்றப்பதான் அந்த பிரச்சனை வருது. அவதூறு என்பது வேறு, விமர்சனம் என்பது வேறு. எந்த தலைவரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை. பெரியார் மேடம் விமர்சனம் வைக்கலாம், நிறைய பேர் அதை பத்தி பேசுறாங்க. அதை நம்ம எப்பவுமே அதை வந்து கவலைப்பட்டதில்லை. சொல்லட்டும், நம்ம அதை பதில் சொல்றோம். அது நடந்துட்டு இருக்கு, அரசியல் நடக்குது. அவதூறு பேசுறப்பதான் சிக்கல் வருது. ஒரு பொய்யாக வந்து மகளோட அம்மாவோட பொண்ணு பெரியார் சொன்னது ஆதாரம் கேட்டா உங்ககிட்ட தான் ஆதாரம் இருக்கணும். நீ எதை சொல்றீங்க? நீங்க உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லாமல் படிச்சு தானே எங்கேயாவது சொல்லணும். இல்லை யாராவது மேல இருந்து சொல்லி சொல்றாரா? எப்படி ஆதாரம் இல்லாமல் சொன்னீங்கன்னா உங்ககிட்ட தான் ஆதாரம் பூட்டி வச்சிருக்கீங்கிறாரு. இத்தனை பேரெல்லாம் நான் அந்த ஆதாரம் எங்க இருக்குன்னு படிச்சு காட்டினேன் நான். அது வந்து பிரம்மாவை பத்தி இந்த கதையை பெரியார் சொல்றாரு. அதை பெரியார் சொன்னதாக இவங்க சொல்றானுங்க. அதுவும் கூட அவங்க சொன்ன இது சில ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே இருக்குங்க. இது இப்போ இல்லை, அது பிஜேபிக்காரன் செய்யறதானேன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இங்க தமிழ்நாட்டில் பார்ப்பனர்களை வைத்து ஆகாது. அப்போ ஜனசங்கமா இருந்த காலத்துல இருந்து பார்ப்பனர்கள் தான் எப்பவுமே இங்க பொறுப்பாளராக இருந்திருக்காங்க. இது வந்து எடுபடல தான் வந்து இவங்களை கொண்டு வந்தாங்க, தமிழிசை வந்தாங்க, இப்போ சீமான் வந்திருக்காரு. இங்கே வந்து பார்ப்பன தலைமை ஏற்றுக்காது தமிழ்நாடுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்தது பார்ப்பனர்கள் என்ன பேசினாலும், அண்டே ஹெச் ராஜா பேசினா அதை பற்றி யாரும் பாண்டேயெல்லாம் பேசினா கவலைப்படுறதில்ல, அவன் அப்படி தான் பேசுவான்ட்டு. ஆனால் தமிழர்களை வைத்து பேசுகிற போது சரியா இருக்கும்னு நினைச்சாங்க. அதில் தான் இவரை இப்போ பயன்படுத்த தொடங்கியிருக்கிறாங்க. இவர் ராஜாவே மிஞ்சி ராஜ விசுவாசியை அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த அவதூறுக்கு அப்புறம் தான் இதை பற்றி பேசாமல் இருக்க கூட நான் பேசுகிறோம்.